மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அன்னைக்கு அந்த பசங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தப்போ நீதான் வந்து என்ன காப்பாத்துன. அன்னு மட்டும் நீ அங்க வரலனா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினது நீதான். அப்பவே நான் முடிவு பண்ணேன் அது ரெண்டுமே உனக்கு மட்டும்தான். ஒரு பொண்ணோட ட்ரெஸ் கொஞ்சம் விலகுனா கூட அவளை தப்பா பாக்குற பசங்க இருக்கிற இந்த காலத்துல அன்னைக்கு நான் உன் முன்னால் அப்படி நின்னப்ப கூட நீ என்ன தப்பா பார்க்காம உன் ஷர்ட்டை கழட்டி எனக்கு போட்டு விட்ட. அன்னைக்கு அந்த ரூமில் நான் கத்துனா கூட யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு நீ நானும் கூட அந்த ரூமில் தனியாக தான் இருந்தோம். அன்னைக்கு உனக்கும் தெரியும் அங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு. அன்னைக்கு நீ நினைச்சிருந்தா கூட என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு நீ குடிச்சிருந்த போதையில் இருந்தப்ப கூட நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கல. ஒரு தப்பான பார்வை கூட நீ என்ன பார்க்கல. உன்னோட அந்த கண்ணியம் தான் எனக்கு உன் மேல காதல் வர வச்சுது. அன்னைக்கு அந்த பசங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டப்போ இந்த ஆம்பளைங்க பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்கறது இந்த ஒரு விஷயம் மட்டும் தானான்னு நினைச்சு எனக்கு ஆம்பளைங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது கூட அவளை தப்பா பார்க்க கூடாது, அவகிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு நினைச்ச உன்னோட நல்ல மனசு இதெல்லாம் தான் என்ன உன்னை காதலிக்க வச்சது. உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலேயே வேற யாரும் இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. ஒரே ஒரு திவசம் வாழ்ந்தா கூட உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு தோணுச்சு. அன்னையில இருந்து இப்ப வர நீ யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல தான் நான் உன்னை பார்த்தேன். திரும்பவும் இந்த ஊருக்கு வந்து உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க சேட்டம் வீட்டுக்கே வந்தேன். நான் உன்னை இங்க வந்து முதல் தடவை பார்த்தப்ப கூட அன்னைக்கு என்னை வந்து காப்பாத்தினது நீதான் எனக்கு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு நீ முகத்துல மாஸ்க் போட்டிருந்த, உன் முகத்தை கூட நான் சரியா பார்க்கல. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் நீ குடிச்சிட்டு முகத்துல மாஸ்க் போட்டுட்டு வீட்டுக்கு வந்த. அன்னைக்கு அதே மாஸ்கோட உன்னை நான் பார்த்தப்பதான் நான் இத்தனை வருஷம் தேடிக்கிட்டு இருந்தவன் நீதான் எனக்கு தெரிஞ்சது. 3 வருஷம் யாருன்னே தெரியாம தேடிக்கிட்டு இருந்தவன் கிடைப்பானோ மாட்டானோன்னு நினைச்சவன் இவ்வளோ பக்கத்துல என் கூடயே இருக்கான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கெங்கிலும் நடந்த விஷயத்தையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ குடிச்சிருக்கும் போது நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறந்துடுவேன்னு. அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தும் போது நீ குடிச்சிருந்த, அப்போ நீ எல்லாத்தையும் மறந்துருப்ப. அதனாலதான் உனக்கு என்ன ஞாபகத்துல இல்லைன்னு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எத்தனையோ தடவை நடந்த எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி என் காதல உனக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்கல. என்ன வேண்டாம் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிட்டே தான் இருந்த. இப்ப கூட கடைசியா இந்த ஷர்ட்டையும் பைக்கையும் உனக்கு காமிச்சு நடந்த எல்லாத்தையும் சொன்னாலாவது நீ என் காதல புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நான் என் காதல உனக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னால உன்னோட உண்மையான குணம் என்னங்கிறத நீ எனக்கு புரிய வச்சுட்ட. ஐயோ ஐஷு, நான் ஏன் அப்படியெல்லாம் பேசினேன்னா கிடமாதி நிறுத்து. நீ ஒன்னும் பேச வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. நீ பேசுன வரைக்கும் போதும். இதுக்கு மேல நீ பேசுறதே என்னால கேட்க முடியாது. ஏன்னா இந்த 3 வருஷம் அன்னைக்கு நீ என் கிட்ட பேசின உன்னோட அந்த குரல் மட்டும் தான் என் மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நீ பேசினது, நீ என் கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் வச்சு என் மனசுல உன்னை ஒரு உயர்வான இடத்துல வச்சிருந்தேன். இப்ப கூட என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினது நான் 3 வருஷமா நம்பிக்கையும் காதலும் வச்சு காதலிச்சிட்டு இருந்த என்னோட ஷமீர் தானான்னு என்னால நம்ப முடியல. எப்ப இப்படி எல்லாம் பேசி என் நம்பிக்கையும் காதலையும் நீ உடைச்சியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் காதலிச்சது 3 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த என்னோட ஷமீரை தான். ஆனா அது நீ இல்ல. ஐஷு வேண்டாம், எதுவும் பேசாத. ஏன்னா நீ பேசுறது எதையும் கேட்க நான் விரும்பல. 3 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த என்னோட ஷமீர், அவனோட நினைப்பும் அவனோட குரலும் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. அது போதும் எனக்கு. ஆனா நீ இப்ப இப்படி கேவலமா பேசி அவன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையும் காதலையும் உடைச்சிடாத. ஐயோ ஐஷு, நான் பேசினது தப்பு தான். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என் மின்னல்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன்டி. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி உனக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை நீ கெடுத்துக்க கூடாது. நீ என்ன கெட்ட வேண என்னை வெறுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி அப்படியெல்லாம் பேசின. ஆனா இதையெல்லாம் நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல ஐஷு. அதே அன்னைக்கு நான் பார்த்தவன் நீ இல்ல. அவனுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். எப்படி இந்த 3 வருஷம் நீ
நீ யாருன்னே தெரியாம மனசுக்குள்ள கற்பனையில உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தனோ, இதுக்கப்புறம் அதே கற்பனையில நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட சுபாவம் உள்ளவன் எனக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். ஐஷு, நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த என் மின்னல் நீதான். நான் எப்படி நீ யாருன்னு கூட தெரியாம உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ, அதே மாதிரி நீயும் இந்த 3 வருஷமா நான் யாருன்னு தெரியாம என்ன காதலிச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல 3 வருஷமா என்னை காதலிச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருந்த உன்னோட நம்பிக்கைய 3 நிமிஷத்துல நானே உடைச்சிட்டேனேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல ஐஷு. ஆனா இப்ப நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உன்கிட்ட சொன்னா அதை நீ நம்ப மாட்ட. ஏன்னா நான் உன்கிட்ட பேசின விதம் அப்படி. நீதான் என் மின்னல்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியல. இருந்தாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். ஆனா இப்போ நீதான் என் மின்னல்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னால நீ பார்த்த ஷமீர் எப்படிப்பட்டவனோ அதுதான் என்னோட உண்மையான குணம்னு உனக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீயே என்னை ஏத்துக்குவ. எனக்காக நீ 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்த ஐஷு. நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தொலைவுகள் நீண்டாலும் தொலைவது முகம்தானே, நினைவுகள் நீங்காமல் என் நெஞ்சில் உன்னை காப்பேனே. நீயும் நானும் வானும் மண்ணும் போலவே காதலே, என் இரவு பாடல் நீ, என் இதய தேடல் நீ. உடல் மட்டும் போனால் போகும், உன்னுயிரு என்னுள் தான். மாறாத காதல் நீ, யாராத காயம் நீ. திங்களாய் தினமும் தெரியும், தேய்ந்திடாத தேகம் நீ. ஐயோ எடி நண்டு குட்டி அழுவாதுடி. பேபி பேபி வேணும். ஐயோ இப்ப வந்துருவாமடி, போன் போட்டு சொல்லிட்டேன். இப்ப வரேன்னு சொன்னா வந்துருவான், அழுவாத. ஐயோ இவனுக்கு போன் போட்டு எம்பிட்டு நேரமாச்சு, தான் வரேன்னு சொன்னான். பிள்ளை வேற தூங்காம அழுதுட்டே கிடக்கு. இந்த சின்னவன் என்ன இன்னும் காணோம்? எங்க போனான்னு தெரியல, எப்ப வருவான்னு தெரியல. ஐயோ எடி நண்டு அழுவாதடி. நான் தூங்க வைக்கந்தாலும் கேட்க மாட்டீங்க. நம்ம 2 பேரும் போய் தூங்குவோமா? அங்க ரூமுக்குள்ள போய் அந்த உன்னோட பொம்மையெல்லாம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் வச்சு அது கூட எல்லாம் விளையாண்டுட்டு அப்படியே தூங்குவோமா? ஐயோ என்ன டீ நண்டு, பேபி தான் வேணும்டா. அந்த பையன் வரணும் இல்ல, வர மாட்டிக்கானே. பேபி தான் வேணும். பேபி வந்து கதை சொன்னதா தூங்குவேன். ஐயோ கதை தெரியுது நண்டு, எனக்கு நிறைய கதை தெரியும் பாத்துக்கா. நான் சொல்றேன் மட்டி. பாட்டி வடை சுட்ட கதை, அப்புறம் குள்ள நரி கதை, அப்புறம் சிங்கம் கதை, எல்லா கதையும் பாட்டிக்கு தெரியும் மட்டி. நான் சொல்றேன் வா. பேபி தான் கதை சொல்லணும். பேபி வந்ததே தூங்குவேன். ஐயோ இந்த நண்டு வேற இந்த சின்னவன் வராம தூங்கவே செய்யாதுன்னு அவனுக்கு தெரியும். போன போட்டு வாடான்னு சொன்னா இன்னும் வராம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ தெரியல. எனக்கு வேற தூக்கம் கண்ணு கட்டுதுமா. இந்த பயலுக்கு தான் எம்பிட்டு சொன்னாலும் விளங்க செய்ய மாட்டேங்குது. ராத்திரி நேரம் காலத்தோட வீட்டுக்கு வாடான்னு தான் கேக்குறானா? எப்ப பார்த்தாலும் 11 மணி 12 மணின்னு ராத்திரியில திருடம் போல வீட்டுக்கு வர்றது. அப்புறம் மாப்பிள்ளை இவன் திட்டாம வேற என்ன செய்வாரு? அப்ப நான் கையிலாத பயலாச்சண்டு நானும் கையிலுக்கு இவனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா. இப்ப நாங்க சொன்னாலே ஒரு பேச்சு கேட்டு தொலைய மாட்டீங்க. இனி இவனை திருத்தத்துக்கு யாரு வரணுமோ தெரியல. இனி இவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தாலாவது அந்த பிள்ளை பேச்சு கேட்டாவது இவன் திருந்து செய்வானோ என்னமோ தெரியலம்மா. மாப்பிள்ளை இவனுக்கு பொறுப்பு வரலன்னு சொல்லி திட்டிக்கிட்டே கிடக்காரு. ஆனா சீக்கிரத்துல இவனுக்கு ஒரு கால் கட்ட போடணும். அப்பதான் இவனுக்கு பொறுப்பு வர மாட்டிருக்கு. வந்துட்டாமா ஏதோ ஜாம கோடங்கியாட்டம். வீட்டுக்கு வர நேரத்தை பாரு. எல சின்னவனே என்னல இது? மணி 12 ஆகுது. வீட்டுக்கு வர நேரமால இது? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சிம்ரன். கொஞ்சம் லேட் இல்லம்லே, ரொம்பவே லேட் ஆயிட்டு. மணி 12 தாண்டிட்டுலே. இனி கொஞ்ச நேரம் முடிஞ்சிருந்தா விடிஞ்சு போயிருந்திருக்கும். அப்புறம் நாங்க 2 பேரும் தூங்காம இங்கனக்குள்ளேயே இப்படி சிவராத்திரியாட உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். பேபி
அபி அழாதடா. சரி விடு சிம்ரன், அதான் நான் வந்துட்டேன்ல. வா அபி. பேபி அங்க போனா பாபாக்கு தாத்தா தூக்கம் வருது. சரிடா அபி அழாத, அதான் மாமா வந்துட்டேன்ல, நம்ம தூங்கலாம். எனக்கு நிறைய தூக்கம் வந்துச்சு பேபி. சரிடா, அதான் மாமா வந்துட்டேன்ல, அழாதடாமோ, தூங்கு. ம்ம். சரி சின்னவனே, நீ வராம இந்த புள்ள தூங்க செய்யாதுன்னு உனக்கு தெரியுமில்லலே. அவ்வளவு தூரம் போன போட்டு சொல்ற சீக்கிரமா வாண்டு. ஏன் இவ்வளவு நேரம்? அது ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு சிம்ரன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னலே ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்னலே வேலை? நீ என்ன வொர்க் ஷாப்ல வேலை செய்றியா இல்ல வாட்ச்மேன் வேலை செய்றியாம்ல? எப்ப பார்த்தாலும் பாதி ராத்திரியிலே வர்றதுக்கு. இப்ப வேலைன்னு சொல்ற? காலேஜ் படிக்கையிலே இப்படித்தான். எப்ப பார்த்தாலும் பாதி ராத்திரிக்கு தாமலே நீ வருவ. ஆனா என்ன அப்பல இந்த பிள்ளைங்க சேர்த்து தூக்கிட்டு போயிடுவ. அப்புறம் ரெண்டு பேரும் பாதி ராத்திரில வந்து தூங்குவீங்க. அதுக்கு உன் மாமா கிட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு கிடப்ப. யாருல சின்னவனே, படிக்கையில மாமாக்காரங்கிட்ட திட்டு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அது போட்டும். ஆனா இப்ப நீ படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டோம்ல, இதுக்கப்புறமா சும்மா மாமாக்காரங்கிட்ட திட்டு வாங்கிட்டே கிடந்தது நல்லாவா இருக்கு? தேவ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்ட, இனி அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணணும், உன்னை நம்பி ஒரு பொண்ணு வர போகுது. அப்ப இப்படிதான் பாதி ராத்திரில வருவியாக்கு? சிம்ரன், கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு கல்யாணம் வரைக்கும் இருக்கிற? இப்ப கல்யாணத்துக்கும் லேட்டா வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குலே, நீ நேரம் காலத்தோட வீட்டுக்கு வந்து நல்ல பொறுப்பான பையனா இருந்தா தானே உன்னை நம்பி ஒரு பிள்ளைய உனக்கு கெட்டி வைக்க முடியும். ஆனா நீ இப்படி பொறுப்பில்லாம இருந்தீண்டா, அப்புறம் உன்னை நம்பி நாங்க ஒரு பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சா அந்த பிள்ளை நாளைக்கு எங்களை பார்த்து தானே கேள்வி கேட்கும். என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம. எனக்கு இவனை பிடிக்கவே செய்யல, எனக்கு இந்த பையன் வேண்டாம்னு சொல்லிவிட்டா அப்ப நாங்க என்னல பண்ணுவோம்? அதான் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லிட்டாலே. சிம்ரன், நீ ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நான் வேற டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. உனக்கு தான் அப்பவே தூக்கம் வருதுன்னு சொன்னல, போய் தூங்கு போ. எனக்கு தூக்கம் வருது இருக்கட்டும், உனக்கு என்ன டென்ஷன்? அது ஒண்ணும் இல்ல சிம்ரன், நீ போய் தூங்கு. இல்லையே, உன் முகமே தெரியலையே, என்னாச்சுல சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றல்ல, நீ போ சிம்ரன், போய் தூங்கு. சரி என்னமோ ஏதோ, ஆனா என்கிட்ட சொல்லாம நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏதாவது இருந்தா நீயே வந்து சொல்லுவ, அப்ப பாத்துக்கிறோம்ல உன்னை. சரி அந்த பிள்ளை தூங்கிட்டு அதை போய் படுக்க வச்சு நீ நேரம் கழிச்சோட போய் தூங்கல. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, என்னமோ சரியில்லை. ஆனா வந்து எப்பவுமே கலகலன்னு பேசுவான், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கான். நம்ம கேட்ட சொல்ல மாட்டேன்னு ஓவரா செய்வாமா, அவனா வந்து சொல்லுவான், அப்ப பாத்துக்கிடுவோம். எங்க ஐஷூட்ட பேசிட்டு வரேன்னு போனவனே இன்னும் காணோம். என்னமோ ஹீரோ ஆக போறேன், வில்லன் ஆக போறேன்ட்டெல்லாம் போனா கடைசியில என்னன்னு தெரியலையே. இந்த சரக்கு அடிச்சுட்டு போயிருந்தாலாவது பில்ல கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். இவன் வேற நான் வந்துட்டு அடிக்கிறேன்னு போனா இப்ப வருவானா என்னன்னு தெரியல. சரி போனை போட்டு பாப்போம். சொல்ற சக்தி. டேய் எங்கடா இருக்க? என்னமோ ஐஷு கிட்ட பேசிட்டு வரேன்னு போன, பேசிட்டியா? பேசிட்டேன்டா, காலையில வந்து சொல்றேன். காலையில வரியா? டேய் ஐஷு கிட்ட பேசிட்டு வந்து அடிக்கிறேன்னு சரக்க வர வச்சுட்டு போயிட்ட, இப்ப காலையில வரேங்கிற? இல்லடா சக்தி, அத நீ வேணா அடிச்சுக்க, எனக்கு வேணாம்டா. வேண்டாமா? ஏன்டா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? இல்ல வேணாம்டா சக்தி, இதுக்கப்புறம் லைஃப்ல சரக்கே வேணாம்டா. டேய் என்னடா ஆச்சு? நீ நான் காலையில வந்து எல்லாம் தெளிவா சொல்றேன்டா. நான் வீட்டுல இருக்கேன், அபி தூங்கிட்டு இருக்கா, இப்ப என்னால வர முடியாதுடா. நான் காலையில சொல்றேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி வீட்டுல தானே இருக்க, சரி நீ படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். சரிடா சக்தி. சரிடா, நான் போனை வச்சிடுறேன். என்னாச்சு உனக்கு? ஐஷு கிட்ட பேசி அவளை ஆஃப் பண்றேன்னு கோவமா போனா, கடைசியில இவன் என்ன ஆஃப் ஆன மாதிரி பேசுறான்? என்னன்னு தெரியல. நீ காலையில வந்து இவன் என்ன ஏதுன்னு சொன்னாதான் தெரியும். ஆனா அது வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியாம எனக்கு தலை வெடிச்சிருமே. இனிமே லைஃப்ல சரக்கே வேணான்னு சொல்றான், அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? இனி இப்ப இதை என்ன பண்றது? அவனுக்கே வேண்டாம்னா அப்புறம் நமக்கு எதுக்கு? நமக்கும் வேண்டாம். கையில மறக்கணுங்கிறதுக்காக தான் சரக்கு அடிச்சோம். ஆனா சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஞாபகம் அதிகமா வருது. இவன் கூட இருந்தாலாவது இவன் கிட்ட பேசிட்டு அப்படியே தூங்கிருக்கலாம். இப்ப இவனும் இல்ல. கையில் இல்லாம அந்த வீட்டுக்கு போறதுக்கும் மனசு இல்ல. கையில பாக்கணும் போல இருக்கே. பேசாம கையல் வீட்டுக்கு போய் கையில பாத்துட்டு வரலாமா? மணி வேற 12 ஆக போகுது. இந்நேரத்துல கையல் வீட்டுக்கு போனா லக்ஷ்மி அக்கா என்ன நினைப்பாங்க? ஆனா இப்ப அவளை பார்க்காமயும் இருக்க முடியலையே. சரி
அவங்க எல்லாம் தூங்கிருப்பாங்க. எப்படியாவது யாருக்கும் தெரியாம போய் கையில பாத்துட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.